டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல பிளட் ப்ரெஷர் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கும். பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய பிளட் ஹார்ட் பம்ப் பண்ணி வெளியில தள்ளக்கூடிய அந்த பிளட் நம்ம ஆர்ட்ரிஸ்ல வரக்கூடிய ப்ரெஷர், ஆர்ட்ரியோட வால்ஸ்ல கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை தான் நம்ம சொல்றோம். அந்த அளவுக்கு இது முக்கியமா, இல்ல எல்லாருக்குமே இந்த 120/80 தான் இருக்கணுமா, ஒரு 10 பாயிண்ட் கூடினாவோ குறைஞ்சாவோ இது பிரச்சனையா, உடனே என்ன மெடிசின் சாப்பிடணுமா? பிளட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ஒரு மாதிரி, ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு பெண்களுக்குமே பிளட் ப்ரெஷர் மாறுபடும். இப்போ 120/80 அப்படின்னு சொல்றது 100/60 அப்படின்னு சொல்றதும், சிலருக்கு அது நார்மலா அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க பாடிக்கான பிளட் ப்ரெஷர் அதுதான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு 130/90 இருக்குன்னா, ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குன்னா அது அவங்க பாடிக்கு அது நார்மல். பட் இது 130/90 வந்துருச்சுன்னா இமிடியேட்டா பிபிக்கான டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. முதல் முறையாக நமக்கு பிபி இருக்குன்னா நம்ம அதை செக் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 5-6 நாட்கள் கழித்து திரும்பவும் பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிக்கோங்க. ரேண்டமா பார்த்தா போதும், ஏதாவது ஒரு டைம்ல. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு ஒரு 6-7 ரீடிங்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஓகே எப்பவுமே இது ஹையா தான் இருக்கா, இதுக்கான மெடிசன்ஸ் ஃபர்ஸ்ட் நேச்சுரலா ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆனா பிளட் ப்ரெஷரை சாதாரணமாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. கொஞ்ச நாள் இருக்கா, சரி நம்ம டயட்லயே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு மறந்துட்டோம்னா அது உடல்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். எதற்காக இதை பத்தி நான் ஆழமா சொல்றேன்னா, இன்னைக்கு சிறுநீரக பாதிப்புகளோ இருதயம் சார்ந்த பிரச்சனைகளோ வர்றதுக்கு முக்கியமாக பலரோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயம் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம். இது ஏற்படுறதுக்குமே அடிப்படை காரணமாக இருக்கிறது நமக்கு பிளட் ப்ரெஷர் தான். ஸோ இதை நம்ம அலட்சியமாக ரொம்ப ரொம்ப நாளா கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பிபி அதிகமாகி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அப்போ பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நேச்சுரலாகவே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா உடல்ல பிரச்சனைகள் இல்லாம நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சாதானே நீங்க கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம உடல்ல பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் முதல்ல உறக்கம் இன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ தூக்கம் இல்லாமல் பல மாதங்களாக பல வருடங்களாக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் அதிகமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி சில நேரங்கள்ல உணவு முறை, மருந்து மாத்திரைகள் நம்ம ஏதாவது சாப்பிட்றது. உணவு முறைன்னு சொல்லும்போது அதிகமான எண்ணெய் சத்துக்கள் இருக்கிற உணவோ, நல்ல எண்ணெயிலே வதக்கி நல்லா பொரிச்சு உணவுகளோ, டீப் ஃப்ரை பண்ண உணவுகளோ நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக உடல்ல இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாகறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்த கட்டமாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ, இல்லை நம்ம உடல்ல நேச்சுரலாகவே செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸோ, இல்லை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸோட பாதிப்புனால கூட பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம். உணவு முறையில் அதிகமான உப்போ புளிப்போ சேர்த்து சாப்பிடக்கூடியவங்க, அடிக்கடி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு சொன்னாலே அதிகமான உப்பு அதில் நோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட மைண்ட் எப்பவுமே ரிலாக்ஸா இல்லாமல் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆரம்பத்திலேயே பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா நம்ம உணவு முறையில செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே நம்ம வறுத்த பொரித்த உணவுகளோ சமைத்த உணவுகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக தினமுமே காலையில ஏதாவது ஒருவேளை காலையோ இல்லை இரவோ நம்ம சமைக்காத உணவுகளை நம்ம அதிகமான கவனம் செலுத்தி சாப்பிடும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கட்டும், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனோட நம்ம சமைக்காத உணவு ஒரு நாள் சாப்பிட்றது, பழச்சாறுகள் நிறைய எடுத்துக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு உடற்பயிற்சிகளோட மனதையும் நம்ம மைண்டையும் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ எவ்வளோ டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்.
இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்குமே நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய வாழைத்தண்டு தான். இப்போ வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரக கற்கள் இருந்தால் தானே நம்ம வந்து வாழைத்தண்டு ஜூஸ்லாம் குடிப்போம். அவ்வளவுதான். வாழைத்தண்டு அதனோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ் மட்டும்தான் கரைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிட்னி ஸ்டோனே உருவாவதுக்கு காரணம் ஹை பிளட் ப்ரெஷர் ஒரு ரீசனா தான் இருக்கும். அப்போ கிட்னி ஸ்டோன் ரெடியூஸ் ஆகுதுன்னா நிச்சயமாக நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரையும் அது வந்து குறைக்குது. அப்போ இந்த வாழைத்தண்டு சாறு எடுத்து அதனோட சில மூலிகைகளை வந்து நம்ம கலந்து சாப்பிட போறோம். இந்த வாழைத்தண்டை வந்து நல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இதுல வந்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து மிக்சியில அரைச்சி ஒரு 100-150 ml அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம சேர்க்கக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரகம். சீரகம் பொதுவாகவே நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து நம்ம சேர்த்துக்கணும். இதனோட நெல்லிக்காய் பவுடர், நெல்லிக்காய் பொடியும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ நெல்லிக்காய் பொடியோட அடுத்ததாக சீரகம் சேர்க்க போறோம். இதனோட கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓமம் கொஞ்சம் சேர்க்க போறோம். இதை நெல்லிக்காய் பொடி சீரகம் ரெண்டும் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா இதனோட நம்ம ஓமம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து நல்ல பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து இது ஆல்ரெடி நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம். வாழைத்தண்டு ஜூஸ்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை கலந்து நெல்லிக்காய் பொடியும் நம்ம சொன்ன சீரக பொடியும் ஓமமும் சேர்த்த பொடியை கலந்து குடிக்கணும். எந்த டைம்லங்க அதை குடிக்கலாம் தினமும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம குடிக்கணும். இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன முன்னேற்றம்னா உடல்ல இருக்கக்கூடிய மொத்த உஷ்ணமும் நமக்கு வந்து கரைஞ்சி வெளியேறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பாடியை லைட்டான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுகள் நல்லா செரிமானமாகி பிளட் ப்ரெஷர் நார்மலா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு மருந்து எடுக்க எடுக்க நார்மல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதோட டோசேஜ் டெய்லி சாப்பிட்றத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இதோட ரிசல்ட் நமக்கு எப்போ தெரியும்னா ஒரு மண்டலம் அளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா நிச்சயமாக நாள்பட்டு எனக்கு வந்து பிபி இருக்குங்க நான் மெடிசன் எடுக்கல அப்படின்னு சொல்றவங்க இதை பயன்படுத்தலாம். இல்லை ஏற்கனவே நம்ம வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அதனோடு சேர்த்து இதை சாப்பிடலாமா அப்படின்னாலும் இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்திட்டே வந்தோம்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து வேற ஏதாவது மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்துல பிபி கண்ட்ரோல் பண்ண இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இருக்கு. திரிதோட சமணி சூரணம் அப்படின்ற மெடிசன் இது வந்து பல வருஷமாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த திரிதோட சமணி சூரணமும் எடுத்து நம்ம தேன்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் சாப்பிடலாம். ஒருவேளை உணவுக்கு முன் மறந்துட்டீங்கன்னா ஆஃப்டர் ஃபுட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து காலை இரவு உணவுகளை நம்ம பயன்படுத்தும் போது திரிதோட சமணி சூரணம் பேர்ல இருக்கு பாருங்க 3 தோடங்களையும் சமன் செய்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக குறைக்கக்கூடியதுதான் இந்த திரிதோட சமணி சூரணம். இது ரெண்டுமே ஒரு காம்போ மாதிரி வச்சுட்டு நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அது வந்து குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடையும் குறைந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.